மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு வீடு கட்ட போகிறோம். கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்காக ஃபுட் எடுத்து வந்தான். நிறைய ஜிலேபி குஞ்சு எல்லாம் இறந்து போயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா மீனை ஸ்டோர் பண்ண இடம் இல்லை. அதனால் இப்போ நம்ம மீனுக்கு வீடே கட்ட போகிறோம். இங்கே பாருங்க இருக்குது. என்ன கிருஷ்ணா கட்டலாமா? ப்ரோ உங்களுக்கு மீன் குஞ்சு பிடிச்சிட்டு வந்த பாவத்துக்கு இங்கே தான் வீடு கட்டணும் நிற்கிறாரு. ஒத்த காலில் நிற்கிறாரு. இவரை வச்சு என்ன மக்களே பண்ணுறது? கண்டிப்பாக கட்டுறோம். அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீனுக்கு வீடு கட்ட போகிறோம். அது கலர் மீனுக்கு வீடு கட்ட போகிறோம். கூட்டு வந்திருக்கோம். இவர் தான் கொத்தனார். இல்லை இப்போ திருப்பூர் கொத்தனார். 2 கொத்தனார் இருக்கானுங்க. 2 பேரை வச்சு இப்போ நம்ம மீனுக்கு வீடு கட்ட போகிறோம். ஸ்பாட்டை காட்டுறேன், மீன் எப்படி கட்ட போகிறோம் எல்லா ஐடியாவையும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 டேங்க் வச்சுருக்கோம். இது வந்து பத்தாது. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம டேங்க் செய்ய போகிறோம். இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இந்த செடியெல்லாம் வச்சு இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ரூஃபுக்கு இங்கே பாருங்கள் இருக்குது. இந்த தார்பாய் யூஸ் பண்ணி ரூஃப் கட்ட போகிறோம். டே உனக்கு அனுபவம் இருக்காடா அதில்? டே குட்டி நீயாவது கட்டுவியா? தூத்துக்குடி கொத்தனார். திருப்பூர் கொத்தனாரா? தூத்துக்குடியில் இப்போ ஸ்பாட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுக்குது. நம்ம கிருஷ்ணா என்ன பிளான் வச்சுருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம். மிஸ்டர் கிருஷ்ணா என்ன பிளான் எடுத்திருக்க? தார்பாய் ப்ரோ கொஞ்சம் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கோம். நம்ம எப்படி சொல்கிறோன்னா நம்மளுக்கு இருக்கிற ஸ்பேஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அந்த ஸ்பேஸுக்குள்ளே வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம ஆல்டர்னேட் பண்ணி கட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு தான் கட்ட போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட போகிற இடம் பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்லைடாக கட்ட போகிறோம். ஸ்லைடாக கட்டினா நம்ம தண்ணி பட்டாலும் அந்த செவுத்துல தான் வருமே தவிர நீட்டாக உள்ள ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்புக்குள்ள இதுலேயே ஒழுகாது. அதனால் கொஞ்சம் நீட்டாக கட்டுறோம். வாங்க கொஞ்சம் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அவரோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தார்பாயை தான் இப்போ நம்ம மேலே கட்ட போகிறோம். மேலே கட்டிட்டோம் அப்படின்னா வெயில் அடிக்காது. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக சரியான வெயில், மழை பெய்யும் ஓப்பனாக இருக்கிறதுனால மேலே தார்பாயை கட்டிட்டோன்னா இந்த இடத்துல வெயில் வராது, நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க இந்த இது என்னது, இது என்னமோ ஒன்று இருக்குது, இது யார் வச்சுருக்கான்னு தெரியல. இதெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ஓரமாக அங்கே போட்டுற போகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு இங்கே தான் கட்ட போகிறோம். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது. நம்ம கட்ட போகிற வீட்டுக்கு இந்த மரம் செடி கொடியெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இங்கே 2 பாக்ஸ் இருக்குது. இது போக 2 பிரிட்ஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வச்சு தரமாக வளர்க்க போகிறோம். இங்கே பாருங்க, உள்ள நம்ம பசங்களாம் இருக்கானுங்க, இல்லை குதிச்சு ஓடிட்டுருக்கானுங்க. இதுக்குள்ளே இருக்கானுங்க. உள்ளே வருங்க, ஒரு நண்டு கூட கிடக்கு. ஓகே மக்களே, இந்த இடம் கொதிக்குது. ஃபஸ்ட்டு இந்த கொதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்ப்போம். அடுத்த ஒரு வேலையாக முடிப்போம். மக்களே, வெயில் ஓவராக இருக்குது. ஃபஸ்ட் இந்த இடத்த கொஞ்சம் சூட்டை குறைப்போம். பாத்துரா மக்களே, ரொம்ப நாள் ஆசை எனக்கு மீனுக்காக தனியாக ஒரு வீடு கட்டணுன்னு. ஒரு வழியாக நம்ம கிருஷ்ணானால இப்போ அந்த வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, கீழே பார்த்தீங்கன்னா குட்டி. இப்போ நம்ம சீலிங்கை போட்டுட்ருக்கோம். சீலிங்கை போட்டால் தான் வெயில் கம்மியாக இருக்கும். வெயில் கம்மியாக இருந்தால் தான் இந்த இடத்துல நின்று நம்ம ஒர்க் பண்ணவே முடியும். கிட்டத்தட்ட திருப்பூரில் பார்த்திங்கன்னா 104 டிகிரி அடிச்சிட்டு இருக்கு வெயில். சாக வேண்டியது தான். யார் மீனை கூட எடுத்துகிட்டு வர முடியல. மீனை பிடிச்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு செத்து போச்சு. பாவம், ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன் கிருஷ்ணா. ஓகே பரவாயில்ல, இந்த மீனை நம்ம கருவாடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொட்டாயை கட்டுற வேலையை பார்ப்போம். ப்ரோ ஒரு சைடு கட்டியாச்சு ப்ரோ. இப்போ அந்த சைடு தவங்கிட்டு போயிட்டுருக்கேன். மொத்தம் எத்தனை இடத்துல கட்டணும் ப்ரோ? 4 இடத்துல கட்ட போகிறோம். இந்த இடம் கூட அவ்வளோக்கா டேஞ்சராக தெரில. அது மேலே வர்றதான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஏன்னா ஸ்லாப் கொண்டு பண்ணிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. அதான் எப்படி நடந்து வருதுன்னு தெரியல. அதை யோசிச்சுட்டு போயிட்டுருக்கேன். மக்களே, இது ரொம்ப பழைய வீடு. பார்த்தீங்கனாலே தெரியும், கண்டிஷனே சரியில்லை. இங்கே வரும் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே, நம்ம வீட்டுக்கு அடுத்த பிரச்சனை ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பவுண்டு சவர் கட்டினவங்க நம்ம தார்பாய் அகலத்துக்கு கட்டாமல் விட்டாங்க. அது 10 அடி தான் இருக்குது. நம்ம தார்பாய் பார்த்திங்கன்னா 12 அடி நீளம். கொஞ்சம் பத்த மாட்டேங்குது. நம்ம கொத்தனார் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிமெண்ட்டை பூசி கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன கொத்தனார வேலை ஆகுமா ஆகாதா? வேலை ஆகும் ப்ரோ. நீங்கள் சித்தாள் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வேலை முடிச்சே ஆகும். மக்களே, உண்மையான கொத்தனார் மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க கிட்ட. கிருஷ்ணா ப்ரோ கொத்தனார் தானே நீ? பெரிய ஸ்பைடர்மேன் பிடிங்க அவரு. டக்குன்னு வலைய விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுறா. என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? அடியிலேருந்து புகை வந்துட்டு இருக்கு பாரு. இங்கேருந்து கட்டியிருக்கான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று கட்டியாச்சு. இப்போ இங்கே ஒன்று இந்த இடத்துல ஒன்று கட்டிட்டா மேலே தூக்கி கட்டிடலாம். அதான் வந்து கிருஷ்ணாவோட பிளானு. மாஸ்டர் பிளான் வேலை செய்யணும். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செருப்பு வேணுமா? எடுத்து கொடுங்க, வீட்டு வேலை ஆரம்பிங்க. போடு சூப்பராகடா. இதே குட்டி அந்த மூலையை இழுத்து போடி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, அரைக்குறையாக நம்ம வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன டெஸ்ட்டு?
வீடு தாங்கிதா இல்லை உடையுதான்னு டேய் ஆசையாக கட்டிகிட்டு இருக்கேன்டா வீடு. மக்களே வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் மேலே டாப்போட வேலை முடிஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நல்ல நிழல் வந்துருச்சு. இப்போ நல்லா நின்றுக்க முடியுது, சுடுறதில்ல ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிழலுக்கு வந்துருச்சு. கரெக்டாக இந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்கா, அங்கே 2 பிரிட்ஜ் பாக்ஸ் அடிக்கிட்டு அப்படியே இங்கே லைனாக பிரிட்ஜ் பாக்ஸு. இந்த இடத்த அழகாக டெக்கரேஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த இங்கே இருக்க குப்பைங்கெல்லாம் சுத்தம் பண்ணணும். என்ன வேலையை முடிச்சிருவானா? தெரியல கொத்தனாரு கன்ஃபார்மா தெரியல. வேலையை முடிக்கலாம் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு. சொல்லிட்டேண்ணா சம்பளம் கிடையாது. மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி ஊற்றுனா கீழே ஒழுகுற மாதிரி செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் அனுபவம் கம்மி. இது நம்ம ஃபஸ்ட்டு வீடுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ முடிச்சிட்டோம். இப்போ பிரிட்ஜ் பாக்ஸ் வாங்க போகிறோம். ஃபோன் வந்துருச்சு, போய் பிரிட்ஜ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரிட்ஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். பிரிட்ஜ் பாக்ஸ் ரெடியாடா? போகலாமா? அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி மொழிகி வச்சாச்சு. இப்போ போய் நம்ம பிரிட்ஜ் பாக்ஸ் வாங்குகிறோம். வாங்கிட்டு வந்து இங்கே அடுக்கிறோம். புது மெம்பர்ஸ்லாம் வந்து உள்ளே விட்றோம். என்னென்ன மீன் இருக்குன்னு காட்டுறவாங்க. மக்களே நம்ம பிரிட்ஜ் பாக்ஸ் வாங்குகிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம பிரிட்ஜ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரே சைஸில் 2, கருப்பு சிவப்புன்னு 2. அவ்வளோதான் மக்களே, நமக்கு மீன் தொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். இது எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு தெரில. நம்ம தாமரையில் தான் எடுத்துகிட்டு போகணும். தாமரைன்னா நம்ம ஸ்கூட்டியோட பேர் தாமரை தான். இங்கே இருக்கு பாருங்க, இவனோட பேர் தாமரை தான். சரிட்டியா? மக்களே முடியல, எங்கேயாவது கவுராமல் இருந்தால் சரி. நட் ரோட்டில் இதுக்கு மேலே பிளாக் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. மக்களே வீட்டுக்கு வந்தாச்சு. பிரிட்ஜ் பாக்ஸ் இறக்க போகிறோம். முடியாங்க பாகுபலி, போங்க போங்க பாகுபலி. மக்களே நம்மளோட ஃபஸ்ட்டு வீடு வந்துருச்சு. போங்க போங்க. ஒய்டா கரெக்டாக இருக்கு ப்ரோ. இடம் கரெக்டாக இருக்கா? மக்களே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டத்தை இறக்கிட்டோம். இப்போ அடுத்த ஐட்டத்தை இறக்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 பிரிட்ஜ் பாக்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 2 தான் கிடச்சிருக்கு. அது ஏதோ கலட்டணுமா, கழட்டி தான் தருவேன்ட்டார் ஒன்று. இன்றைக்கி நமக்கு 2 தான் கிடச்சிருக்கு. 2 பிரிட்ஜ் பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஒன்று செட் பண்ணியாச்சு, இன்னொன்று எடுக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு வந்துடுறோம். தூக்கிட்டு வந்துடலாமா? தூக்கிட்டு வந்துடலாம் ப்ரோ. முடியாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு மக்களே. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து மீன் தான் பிடிப்பேன்னா. நான் உண்மை அது கிடையாது. எனக்கு மீன் வளர்க்க தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் இவனுங்க கூட சேர்ந்துட்டு மீனை பிடிச்சி கொண்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வளர்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரீடர். அதை பற்றி ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஒன்றா நம்ம பிரிட்ஜ் பாக்ஸில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதான் எங்கள் வீடு. பச்சை பச்சேர்னு வச்சுருப்பேன். ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. வாடகை வீடு தான் மக்களே. வாடகை வீடை இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன். சொந்த வீடு வாங்கணும். போலாமா? மக்களே 2வது பிரிட்ஜ் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன கலரு? பிளாக். இவன் தான் நம்ம கருப்பு டேங்கு. மக்களே அடுத்து நம்ம கருப்பு வந்துடுச்சு உள்ள. ஐயோ டே 2 ஓட்டை இருக்கு மக்களே. 2 ஓட்டை இருக்கு. நாங்கள் பிரிட்ஜ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் தண்ணி ஊற்றி மீனை விட்டு வளர்க்கலான்னு நினச்சோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் 2 ஓட்டை, அதில் 2 ஓட்டை இருக்குது. அதை எம்சியில் வச்சு அடைக்கணும். அடைச்சாதான் நம்ம மீனை வளர்க்க முடியும். ரொம்ப ஆர்வத்தில் இருக்காரு. அதுக்குள்ளே இப்படி ஒரு ஓட்டை வந்து வேற சதி பண்ணி விட்டுருச்சு. ப்ரோ ஒட்டிடலாமா? ஒட்டிடலாம் வாடா. காட்டுறேன். இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. இந்த 2 ஓட்டை எம்சியில் வச்சு அடைக்கணும். இந்த மக்களே 2 எம்சில் வாங்கியாச்சு. எம்சியில் வாங்கி ஒட்டை கொடுத்துருந்தேன். நம்ம பசங்களாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. வேறு எப்படி ஒட்டிட்டு இருக்காங்க. குட்டி என்ன டேங்க் ரெடியா? இங்கே வந்து டேங்கில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம். எம்சியில் போட்டு நிறைய ஓட்டை இருக்குது. ஒரு டேங்கில் 10-15 ஓட்டையை வச்சுருக்காங்க. அந்த ஓட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்சியில் வச்சு அடைக்கிறோம். இந்த சைடு பாருங்கள், தொட்டி எடுத்து அழகாக அடிக்கிட்டோம். அவ்வளோதான் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கோம். முதல் கட்டம், முதல் நாள் செடி எடுத்துகிட்டு எல் ஷேப்பில் வச்சுட்டோம். இங்கே ஃபுல்லாக தொட்டி வச்சிட்டோம். இந்த இடம் ஃபுல்லாக தொட்டி செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எம்சியில் வச்சு அடைச்சிட்டு இருக்கான். நானும் கிருஷ்ணாவும் இதில் தண்ணி மாற்ற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விரால் தான் இருக்குது. இந்த விரால் டேங்கோட தண்ணியை மாற்றணும். அடுத்த இந்த தொட்டியில் இருக்க தண்ணியை மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் தான் இருக்குது. 2லேயுமே தண்ணியை மாற்ற போகிறோம். தண்ணியை மாற்றிட்டு இதில் தண்ணி ஃபுல் பண்ணணும். இந்த தண்ணியை செடிக்கு ஊற்றினா அந்த செடி நல்லா வளரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செடிக்கு விட்டுட்ருக்கோம். நம்ம கிருஷ்ணா தான் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கழுவி. வேறு பசங்க 2 பேர் தீயாக வேலை செஞ்சுட்ருக்கானே. குட்டி எடுத்துட்டேன். என்னடா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுன்னு சொன்னதுக்கு உண்மையாகவே எடுத்துட்ட?
இங்கே பாடுறாங்க எப்படி எடுத்து வச்சிருக்கானு. இந்த ஜிலேபி ஞாபகம் இருக்கா நண்பர்களே? மக்களை இந்த ஜிலேபியோட கலரை மட்டும் பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு வந்த ஜிலேபியை காட்டு மக்களை. இங்கே பாருங்கள், இது வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தப்போ இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து கிருஷ்ணா இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்த ஜிலேபி என்ன கலரில் இருக்கு பாருங்கள். நம்ம ஜிலேபி எப்படி இருக்கு பாருங்க, வெள்ளைன்னு ஆயிடுச்சு. ஓகே, இவனுக்கு பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இவனை உள்ளே விட்டுறலாம். இவர் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் காலகட்டத்தில் இருந்தார். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்குக்கு போகிறாரு. மறுபடியும் அவரையை கடிச்சேன்னா கொண்டாந்து வெளியே விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. தரடா தாமரைக்கு யாராவது தொட்டிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒரே குசி ஆயிடுவாப்புல. இதான் நம்ம விரால். இவன் தான் இருக்கல பெரிய பையன். கலர் பாருங்க எப்படி இருக்கான்ட்டு, எல்லாம் வெள்ளையாக மாறிடுச்சுரா. வாங்க மக்கள், எல்லாம் வெள்ளையாக இருக்குது. இன்னொன்று எடுறா, இந்த இவனடி அக்வேரியம் ஷாப்ல இதில் விட்டனா முடியும். இதில் விட்டனா அவ்வளோதான். விரால் வேணா கேளுங்க, அனுப்பி விட்றேங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, வெள்ளை கலரில் விரால், அல்பினோ விரால். ஓகே, தண்ணியை பிடிச்சலாமா? இப்போ இந்த டேங்கில் வந்து 5 விரால், 3 ஜிலேபி இருக்குது, ஒரு நண்டு ஒன்று இருக்குது. அதான் குதிக்கிறாங்க தண்ணியை பார்த்தோன்னே. கொஞ்ச நேரம் ஃபில்டர் ஆகிட்டு கிடைக்கும். இந்த விராலோட கண் வந்து ரெட் கலரில் இருக்குது. இதோட கண் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஆக்டிவாக இருக்குது. நல்லா தண்ணியை மாற்றியாச்சு. நம்ம பசங்களாம் தெளிவாக இருக்கானுங்க. இப்போ வந்து இந்த தொட்டிக்கு தண்ணி மாற்ற போகிறோம். இந்த தொட்டிக்கு தண்ணி மாற்ற வேறு ஓஸு மாற்றிடலாம். முன்ன டேங்க்லேருந்து மீனை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விரால் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மிச்சம் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் இருக்க எல்லாமே ஒரே ஒரு மீனோட குஞ்சு தான். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்னீவனாக வளர்ந்துருக்கு. நான் காட்டுற பாருங்க, இப்போ பிடிச்சி அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தாமரை கூட அந்த டேங்கில் விட்டுறலாம். இப்படி மேலே மட்டும் கீழே விழுந்துடாம. மக்களே, அங்கே தெரியுதா இதெல்லாம் ஒரு சைஸில் இருக்குது, இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சம்மந்தமே இல்லாமல். அநேகமாக வியட்நாம் விரால்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நல்ல சைஸிங்க பாருங்க. போடு, அந்த பெரிய தொட்டியில் கொண்டு போடு. விட்டுரு. போச்சு, ஒரே முழுங்கிட்டு போயிடுச்சுரா. மக்களை, நம்ம அவுரி மீன் போட்டோன்னா அது முழுங்கிருச்சு. ஐயோ, காப்பாத்துறேன்னு நினச்சி நானே கொண்டு போட்டேனே. அது இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, முழுங்காத நினச்சா போட்டோன்னு சாப்பிட்ருச்சு. இப்போ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எடுத்தாச்சு. நம்மகிட்ட இன்னும் எவ்வளோ விரால் குஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ விரால் மீனை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 3 பேட்சாக பிரிக்க போகிறோம். அந்த குளத்தில் போட்டுறோம். சூப்பராக மக்களே, தண்ணியை மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு வாங்கிட்டு வரணும். இவனுங்க பார்த்தீங்கன்னா பலன்னு இருக்கானுங்க. நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா எம்சியில் ஒட்டி ரெடியாக இருக்குது, காயணும், கொஞ்சம் நேரம் ஆகும். பாய்ஸ், என்ன கண்டிஷனில் இருக்குது வேலை? ரெடியாக பக்காவாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சுல மக்களே? அவ்வளோதான், நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபில்ட்ரு வாங்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ 4 தொட்டி இருக்குது, ஆனால் ஒரு ஃபில்ட்ரு தான் இருக்குது. நம்ம 3 ஃபில்ட்ரு வாங்க போகிறோம். அப்புறம் நிறைய மீன் வாங்கிட்டு போகிறோம். அப்புறம் கொஞ்சம் செடியெலாம் வாங்கிட்டு வரலாம். கடைக்கு போயிடலாம் வாங்க. ஓகேவா? ஃபீடிங் கோல்டு கிடைக்கல, அதனால் ஃபீடிங் மௌலியை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். போட்டாயிடா, ஒரு 5 காசுக்கு ஆக மாட்டேன். அங்கே இப்போ தான் விரால தூக்கி போட்டானுங்க. ஓகே, ஃபீடிங் அவ்வளோதான். நமக்கு தேவையான எல்லா மீனையும் வாங்கியாச்சு. ஃபீடிங் போகிறதுக்காக கோல்டு ஃபிஷ் வாங்கலாம்னு பார்த்தோம். கோல்டு கிடைக்கல, மௌலி தான் வாங்கியிருக்கோம். நம்ம விரால் குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மௌலி சாப்பிட மாட்டானுங்க. இருந்தாலும் போட்டு பார்ப்போம் இன்றைக்கி. இந்த கடை பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே பெரிய அக்வேரியம் ஷாப்பு, ஃபிஷ் பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8, 9, 10 கடையில் இந்த கடை தான் பெருசு திருப்பூர்லேயே. மக்களே, நமக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கியாச்சு. மோட்ரு பைப்லேருந்து இப்போ எடுத்து வீட்டுக்கு போகிறோம். போய் தரமாக செட் பண்ணுறோம் வாங்க. இதான் மக்களே நாங்கள் வாங்கின கடை. இங்கே வரு உள்ள கடை கொகை மாதிரி போகுது. இப்போ மேலே மாடி மேலே வேற போயிட்டு வந்தோம். வாடா போடு. பாக்ஸை தண்ணி பிடிக்க வேண்டியதுதான் மக்களே. அவ்வளோதான், நம்ம அக்வேரியம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அக்வேரியமாக ப்ரொமோட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 5, 6 டேங்க் ஆகிடுச்சு. உள்ள 2 டேங்க் இருக்குது, வெளியே 4 டேங்க், மொத்தம் 6 டேங்க் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபில்டர் செட் பண்ண போகிறோம். தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. விடு மக்களை, இதுல இருந்து கொஞ்சம் வளர்ந்த விரால் தூக்கி பார்த்தீங்கன்னா இதில் விட்டுருக்கோம். விரால் மட்டும் தனியாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விரலுக்கு மேலே பெரிய நீளமாக இருக்கு. இதெல்லாம் பாரு, நல்ல பெருசு, கரெக்டாக ஒரு விரல் நீளம் இருக்கு. இதில் இருக்கலாம் ஒரு விரலோட குட்டியாக இருக்கிறதா இதில் விட்டுருக்கோம். ஒரு ஜானை விட பெருசாக இருக்கிறதா இதில் கிடக்கு.
இப்போ அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபீடிங்காக மௌலியை விட போறோம். மௌலி வாங்கிட்டு வந்தோம். கிருஷ்ணா விட்டுலாமா? இங்க வாரம் அடி வருதுன்ட்டு கொத்து கொத்தா மௌலி, கொத்து கொத்தா மௌலி மக்களே. சூப்பரா இருக்கு ப்ரோ, டேங்க் பார்க்கவே. மக்களே அவ்வளவுதான், நம்ம தொட்டியை ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. தொட்டி ஃபுல்லா செடி இருக்கு. செடிக்கு பாத்தீங்கன்னா மருந்து ஊத்தணும். இது ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பிளான்டேஷன் டேங்க் காண்டி வாங்கினது, இப்போ யூஸ் பண்றது இல்ல. இப்போ இவனை ஒரு மூடி ஊத்தி விட்டோம்னா நல்லா வளருவானுங்க. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். வாங்க. அவ்வளவுதான் மக்களே, நம்மளோட அக்வேரியம் ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. நமக்கு பாத்தீங்கன்னா மேல சீலிங் போட்டாச்சு, கீழே தொட்டி எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவ்வளவுதான், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம மீன் பிடிக்கிறது மட்டும் தான் பாத்தீங்க. இப்பதான் முறையா நம்ம மீன் வளர்க்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இதோட அப்டேட் எல்லாமே வரும். அடுத்து இன்னொரு டேங்க்ல நம்ம என்ன வளர்க்க போறோம், இன்னும் எத்தனை பிரிட்ஜ் டேங்க் வாங்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன கரெக்ஷன் வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பாய் மக்களே.